குட் பேட் அக்லி படம் வெளியாகி நேற்று பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கேன்? பட்டையை கிளப்புற கலெக்ஷனு குட் பேட் அக்லி சூப்பராக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அதிரி உதிரியாக கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. கடவுளை அஜித்தேன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் சிரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கிளாப் பண்ணி விசில் அடித்து என்ஜாய் பண்ணாங்க படத்தை. ஸோ இப்போ ரிப்போர்ட் வெளியில் என்ன இன்னைக்கு அப்படின்னா, ரிப்போர்ட் சூப்பராக இருக்குது. கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இதே ட்ரெண்டு இப்படியே ஃபாலோ பண்ணிச்சுன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலிடே சாயந்தரத்துக்கு மேலே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னா, பொதுவாக அஜித் தமிழ்நாட்டை விட்டு மற்ற ஸ்டேட்லாம் பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது. ஆனால் இந்த படத்துக்கு ஆந்திராவில் பெரிய வரவேற்பு. கலெக்ஷன் நேற்றுக்கு ஃபுல் டே, அதாவது போட்ட அத்தனை ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லு. அது இல்லாமல் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி நூன் ஷோ, மேட்னி ஷோ எல்லாமே அதே கலெக்ஷன், அதே எந்த ஷோவுமே ட்ராப் ஆகலை. விடாமுயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு மாதிரி கலெக்ஷன் இருந்துச்சு, செகண்ட் டேலாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே ட்ராப் கிடையாது, எல்லாமே ஓவர்ஃப்ளோ. அதாவது ஆடியன்ஸ் திரும்பி போகிறாங்க தேட்டரை விட்டு, அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் மறுபடியும் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு டாக் இருக்குது. உண்மைதான், அவங்க விரும்புகிறாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டதுக்கு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இல்லை, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த பில்லா படத்தை அஜித்தை ரீமேக் பண்ணி நீங்கள் நடிங்கன்னு சொன்னதே ரஜினிகாந்த் தான். எப்போவுமே ரஜினிகாந்துக்கு அஜித் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, ஒரு அட்ராக்ஷன் உண்டு. இந்த படமும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குட் பேட் அக்லி படம் வெளியாகி நேற்று பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் எல்லோருடைய டாக்காக இருக்குது. லியோ கலெக்ஷனை முந்திரிச்சா, கோட் கலெக்ஷனை முந்திரிச்சா, ஜெயிலர் கலெக்ஷனை முந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கேன்? பட்டையை கிளப்புற கலெக்ஷனு குட் பேட் அக்லி சூப்பராக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அதிரி புதிரியாக கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது படம் வரும்போது டிவைடட் ரிப்போர்ட் இருந்துச்சு. இது அஜித் ரசிகர்களுக்கான படம், அஜித் ரசிகர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படம்னு ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. காமன் ஆடியன்ஸ் ரொம்பவும் ஓவராக மாஸ்க் காட்டியிருக்காங்க, ஓவராக சீன் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. இது இப்போ இது அஜித் ரசிகர்களுக்கான படம், அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது நடந்து போச்சு. அதுதான் அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை பயங்கரமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நம்ம விடாமுயற்சி கூட பார்த்தோம், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆனாங்க. இந்த படத்தில் கடவுளே அஜித்தேன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் சிரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கிளாப் பண்ணி விசில் அடித்து என்ஜாய் பண்ணாங்க படத்தை. அதாவது நம்ம சொல்கிறது அஜித் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. ஸோ இப்போ ரிப்போர்ட் வெளியில் என்ன இன்னைக்கு அப்படின்னா, ரிப்போர்ட் சூப்பராக இருக்குது. கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இதே ட்ரெண்டு இப்படியே ஃபாலோ பண்ணிச்சுன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலிடே சாயந்தரத்துக்கு மேலே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கலெக்ஷன் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள்லேயே கிட்டத்தட்ட 150 160 கோடி கலெக்ட் பண்ணதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே அஜித் படம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக கலெக்ட் பண்ணுவோம். மற்ற மாநிலங்களில் ஓவர்சீஸில் தான் பெரிய அளவில் கலெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை அதை இது பண்ணிச்சா, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சா? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இந்த படம் அஜித் படம் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. ஆடியன்ஸ் பெரிய லெவலில், அதுவும் குறிப்பாக அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. அதாவது அஜித் வர ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் தான் அந்த படத்தில் இருக்குது. அதாவது அவர் பேசுகிற பஞ்ச் டைலாக்கு, அவருக்கு ஸ்லோ மோஷன் கட் பண்ணியிருக்கிற வாக்கு, லுக்கு, ஃபைட்டு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா ஃப்ரேம்லேயும் பாருங்கள் அஜித்துன்னு அஜித்தை மட்டுமே ப்ரொமோட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆதிக் ஒரு ஃபேன் பாயாக இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனும் ஆடியன்ஸ் விசில் அடித்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி ரசிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எடுத்தார் இல்லையா, அது கை கொடுத்துருச்சு. பெரிய அளவுக்கு ரசிகர்கள் பெரிய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னா, பொதுவாக அஜித்துக்கு தமிழ்நாட்டை விட்டு மற்ற ஸ்டேட்லாம் பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது. ஆனால் இந்த படத்துக்கு ஆந்திராவில் பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ பாலையா மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பயங்கர மசாலா படங்களாக இருக்கும். மசாலாவுடைய எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பாலையா படங்கள். பொதுவாகவே தெலுங்கு ரசிகர்கள் மசாலா படங்களை அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு. இந்த படத்தில் இருக்கிற அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கடு அஜித்துக்கான ஒரு படம்
படம், அதாவது ஒரு ஹீரோக்கான படம், அதில் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லை. அதாவது வந்து ஆதிக்கு வந்து எதையுமே விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். அஜித்தோட எல்லா படங்கள், அதாவது தீனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லா, மங்காத்தா, வில்லன், எல்லா படத்தினுடைய ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்து போட்டாரு. பல படங்களுடைய பாட்டுகள், ஹிட்டான பாட்டுகளை கொண்டு வந்து விட்டுட்டாரு. எல்லாத்தையுமே பண்ணி அடின்னு அடிச்சு, ஒரு எப்படி சொல்றது, ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகணும், இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமா இதை பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த மசாலா பேக்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது தெலுங்குலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த குட் பேட் அக்லி பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் ஷோஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி படம் தான் அவங்க விரும்புவாங்க. இல்லை, இந்த மாதிரி படங்கள் தான் பொதுவாகவே தெலுங்கு ஆடியன்ஸ் விரும்புவாங்க. அவங்களுடைய பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்சிமம் மசாலா, மேக்சிமம் பேக்கேஜ் உள்ள ஒரு படங்களை தான் அவங்க பார்த்தே ரசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் அது எல்லாமே இருக்கணும் போது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கேரளா, கர்நாடகாலையும் இது ஒரு பெரிய வெற்றி படம். வேர்ல்டு வைடு வந்து இந்த படம் வந்து சார் கலெக்ஷன் வைஸ் அப்படியே பிரமாதமாக இருக்குது. கலெக்ஷன் வந்து நேற்றுக்கு ஃபுல் டே, அதாவது வந்து போட்ட அத்தனை ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லு. அது இல்லாமல் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி நூன் ஷோ, மேட்னி ஷோ எல்லாமே அதே கலெக்ஷன், அதே எந்த ஷோவுமே ட்ராப் ஆகலை. விடாமுயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி கலெக்ஷன் இருந்துச்சு, செகண்ட் டேலாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே ட்ராப் கிடையாது, எல்லாமே ஓவர்ஃப்ளோ. அதாவது வந்து ஆடியன்ஸ் வந்து திரும்பி போகிறாங்க தேட்டரை விட்டு, அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து மறுபடியும் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு டாக் இருக்குது. உண்மைதான், அவங்க விரும்புகிறாங்க. அவருடைய ஹீரோ அவர் இந்த அளவுக்கு ஒரு படம் பண்ணதில்லைன்னும் போது அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் புது ஸ்டைல் அஜித்தோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பில்லா ஒரு விதமாக இருக்கும், அதில் வேற ஒரு கதையோடு சேர்ந்து ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்டைலான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஒரு ஸ்மெக்லருங்கிற விஷயத்தை பண்ணியிருப்பார். மங்காத்தா வேற ஒரு பேட்டர்னில் இருக்கும், அது வேற மாதிரி ஒரு வில்லனிக்காக பண்ணியிருப்பார். இதில் வந்து பாருங்க, அதாவது வந்து இது ஹீரோவோட என்டர்டைன்மெண்ட் சார் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் வந்து இது ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. கலெக்ஷன் வைஸ் எப்படி சார்? ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500 கோடி இல்லை 1000 கோடி பெரிய அளவில் தமிழ் படத்துலேயே அதிகமான கலெக்ஷன் பெறலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ முதல் நாள் தான் முடிஞ்சிருக்கு, இப்போ நம்ம யூகத்தில் சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிகமான கலெக்ஷன் பெற? இல்லை, அதிகமான கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ வாய்ப்பு இருக்குன்னா, இந்த முதல் 5 நாள், அதாவது வந்து இந்த தமிழ் நியூ இயர்ஸ் டே வருது திங்கட்கிழமை, வருட பிறப்பு புத்தாண்டு அன்னைக்கும் இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டவுட் இல்லாமல் ஃபுல்லாயிரும். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து இதே கலெக்ஷன், இதே மாதிரியான ஒரு பேங்கிங் ரிப்போர்ட்டு, இதே மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் ரிப்போர்ட்டு கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமாக அடுத்த வாரமும் இது தொடர்ந்துச்சுன்னா, ஒரு வேளை வந்து அடுத்த செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் இது போச்சுன்னா பெரிய கலெக்ஷன் அள்ளும். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆகும், வேர்ல்டு வைடில் அள்ளும். அதுக்கு மேலே இதனுடைய ரிப்போர்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு 2 நாளில் தான் தெரியும், இந்த எப்படி சஸ்டெயின் ஆகுதுங்கிறது. ரஜினிகாந்த் அவர்களுமே ஏர்போர்ட்டில் இருக்கும்போது வந்து அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, குட் பேட் அக்லி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டதுக்கு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த பில்லா படத்தை அஜித்தை வந்து ரீமேக் பண்ணி நீங்கள் நடிங்கன்னு சொன்னதே ரஜினிகாந்த் தான். எப்போவுமே ரஜினிகாந்துக்கு வந்து அஜித் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, ஒரு அட்ராக்ஷன் உண்டு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி சார், வசூல் ரீதியாக அது பெரிய வெற்றி படம் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது வந்து இது வந்து ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆடியன்ஸ், அதாவது அஜித்தோடைய ரசிகர்கள் கொண்டாடி என்ஜாய் பண்ணக்கூடிய படம் சார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து ரஜினிகாந்துக்கு நிச்சயமாக காதுக்கு போயிருக்கும். இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இருக்கும்போது எப்படி சார் இருக்கு குட் பேட் அக்லின்னு கேட்கும்போது வந்து ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவருடைய வாழ்த்துக்களும் இந்த படத்துக்கு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அஜித்தோட அடுத்த படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியா தொடர்ச்சியா வந்து ஒரு டாபிக்கா இருந்தது. தனுஷ் வந்து கதை சொல்லியிருக்காரு, ஸோ அப்படின்லாம் சொன்னாங்க. படம் வெற்றி அடைந்து ஆதிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. படத்துல வந்து கார் நம்பர் பிளேட் வரும், அந்த நம்பர் பிளேட்ல பாத்தீங்கன்னா AK 64 2026 அப்படின்னு. இது என்ன டீ கோட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது வந்து 63வது படம் குட் பேட் அக்லி, ஸோ 64வது படம் ஏகேவோட 2026 வந்து வரப்போகுது, அதை வந்து ஆதிக் தான் இயக்க போறாரு அப்படின்னு படத்திலே இன்ட்டு வச்சிட்டாரு, ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்களே, அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு படம் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆகி, நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்து தான் சார், படம் ரிலீஸ் ஆகி டிவைடட் ஒப்பீனியன், ஓகேவா, காமன் ஆடியன்ஸ் வந்து இது வந்து ஓவர் அஜித் வர்ஷிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்தும் அதுதான். ஆனால் அஜித்தினுடைய ஆடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து அவங்க அஜித்தோட ரசிகர்கள், அவங்க வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி கொண்டாடுறாங்க. அதனால் மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து இந்த படம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலெக்ஷன் வந்து இன்னும் எவ்வளோ ரேஞ்சுக்கு போகுங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்து சொல்ல முடியும். ஆனால் இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்தாலே அது வெற்றி படம் தானே. அந்த வகையில்
பார்த்தீங்கன்னா அஜித் வந்து மீண்டும் ஆதிக்கோட இணைறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், அஜித் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனரோட சேர்ந்தாருன்னா தொடர்ந்து 3 படங்கள்லாம் பண்ற ஒரு நடிகர் தான். அப்படி பார்த்தா நம்ம சிறுத்தை சிவாவை சொல்லலாம், நம்ம வினத்தை சொல்லலாம். இப்போ ஆதிக்கினுடைய ஒர்க்கு, ஆதிக்கினுடைய ஸ்டைலு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அது இல்லாமல் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த படம் அப்படின்னும்போது, மறுபடியும் அவரோட இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 99% அடுத்த படம் ஆதிக்கோட அஜித் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலெக்ஷனையும் தாண்டி அஜித் ரசிகர்கள் ஆதிக்க கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா சோசியல் சார் மீடியால. ஒரு படம் சார், அதாவது வந்து நீங்க வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் இருக்கு. ஒரு மாஸ் கலெக்ஷன் உள்ள மாஸா ரசிக்கப்படக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் அஜித். அப்படின்னும்போது அவருக்குள்ள ஆடியன்ஸ் வந்து அஜித்தை வந்து இப்படி காமிச்சிருக்காரு அப்படின்னா யார் காமிப்பா? டேரக்டர் தான் காமிப்பாங்க. இவ்வளோ நல்லா எடுத்து காமிச்சிருக்காரு நம்ம ஹீரோவை, இப்படி நம்ம ஹீரோவை பிரமாதப்படுத்தி காட்டுறாரு, அதிரி புதிரியா நமக்கு படம் ஒன்று கொடுத்துட்டாரு அப்படின்னும்போது கூடவே சேர்ந்து கொண்டாட தானே சார் செய்வாங்க. இது இயற்கையாக உள்ள ஒரு விஷயம் தானே. நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம். பெரிய ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தா அந்த டேரக்டருக்கும் அந்த கிரெடிட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்படி வந்து ஆதிக்கும் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இது இயற்கையான ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி சார். குட் பேட் அக்லி தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயன்படுத்துங்க. மிக்க நன்றி. நன்றி.